அன்பான இதயங்களுக்கு என் இனிமையான வணக்கங்க. இன்னைக்கு நாம கற்பூரவள்ளி இதில் நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம். நம்ம கிராமத்தில் வீடு தவறாம இந்த செடி வச்சிருப்பாங்க. இது சளி காய்ச்சலுக்கு ரொம்ப நல்லதுங்க. நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், நிறைய வீடியோவில். இது குழந்தைங்களுக்கு இது பிடிக்காது. அதனால் கஷாயமாகவும் நாம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து 4 இலையை இந்த மாதிரி பறித்து வேக வச்சு சூப்பாகவும் கொடுக்கலாம். அது சளிக்கு ரொம்ப நல்லது. இதில் பஜ்ஜி ஒரு இலையை எடுத்து 1 கப்பு கடல மாவு எடுத்து சிறிதளவு உப்பு, சிறிதளவு மிளகாப்பொடி, லைட்டாக போட்டால் போதும். மிளகாப்பொடி காரம் அதிகம் வேண்டாங்க, இதுவே கொஞ்சம் காரமாக இருக்கும். இதை அப்படியே பஜ்ஜி மாவில் நனைச்சி நாம் எண்ணெயில் சேர்த்து பொரித்து கொடுத்தா கற்பூரவள்ளி இலை பஜ்ஜி ரெடி. அது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். நாம் பஜ்ஜி மாவு சேர்த்துக்க வேண்டாம், கடல மாவே போதுமானது. அதில் அதிகம் காரம் இருக்குங்க. நாம் வாரம் 2 முறை இந்த மாதிரி இதை செய்து நாமளும் சாப்பிட்லாங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஒரு இலையில அப்படி பஜ்ஜி போட்டால் அவ்வளோ அழகாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்குங்க. இது நாம் வெயில் பகுதியில் தாங்க இதை நடணும். ஒரு பீஸு நட்டாவே அது பாட்டுக்கு நம்ம புதினா செடி மாதிரி படர்ந்து வருங்க. ரொம்ப அழகாக தலையும். ஒரு செடி வச்சாவே நம்ம அதிகம் தலைஞ்சிக்குங்க. நிறையா வீடுகளில் இது இருக்குது. கற்பூரவள்ளி இலை நாம் இப்படி வெறும் தலையாகவே பறித்து நாம் சாப்பிட்லாங்க. சளிக்கு அவ்வளோ நல்லது. இது காய்ச்சலுக்கும் குணமாகும். சிட்டியில் ரொம்ப எளிதாக கிடைக்குங்க, கிராமத்துலேயும் எளிதாக கிடைக்கும். வீடு தவறாமல் வச்சுருப்பாங்க. இது அபூர்வ மூலிகை. இது பஜ்ஜி போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்குங்க. மேலும் விவரங்களுக்கு ஈஸ்வரியின் நாளொரு மூலிகை சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நாங்கள் நிறையா வீடியோஸ் போடுவோம், உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. நன்றிங்க.